Hello students, welcome to HIBA Max 12th Standard Max Chapter 4 Inverse Trigonometric Function Exercise 4.4 இந்த வீடியோல பார்க்கலாம். First question, find the principal value of அப்படினு கொடுத்து நமக்கு ஒரு மூணு subdivision கொடுத்திருக்காங்க. First question, secant inverse of 2 by root 3. இதோட principal value என்னன்னு கண்டுபிடிக்கணும். theta value கண்டுபிடிக்கணும். So theta value கண்டுபிடிக்கணும்ன்றனால first நான் secant inverse of 2 by root 3 is equal to theta ன்னு எடுத்துக்கலாம். சரியா? Let secant inverse of 2 by root 3 is equal to theta. இப்போ secant inverse மட்டும் அந்த சைடு கொண்டு போனானா 2 by root 3 is equal to secant theta ன்னு மாறிடுமா? secant inverse அந்த சைடு போனா secant theta. இப்போ நமக்கு secant theta னா 1 by cos theta ன்னு தெரியும். 1 by cos. அப்போ இதை cos ஆ மாத்தணும்னா நான் இதை reciprocal பண்ணுமா? 2 by root 3 is equal to 1 by cos theta ன்னு எழுதிக்கிறேன். இப்போ cos theta அந்த சைடு கொண்டு போயிடலாம். root 3 மேலே 2 கீழே cross multiple. cos theta is equal to root 3 numeratorக்கு வந்துடும், 2 வந்து denominatorக்கு வந்துடும். இப்போ cos thetaல root 3 by 2 எப்போ வரும் நமக்கு தெரியும். theta value வந்து 30 degree. 30 degreeனா எப்படி எழுதலாம்? pi by 6 இல்லையா? 180 by 6 so 30 degree. Therefore cos theta is equal to cos pi by 6. இப்போ cos cancel ஆனா theta is equal to pi by 6. இதில் pi by 6 வந்து belongs to 0, pi. இது வந்து cos ஓட ஃபங்க்ஷனால எழுதிக்கலாம். இப்போ theta ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். secant inverse 2 by root 3 is equal to pi by 6. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நீங்கள் ஈக்குவல் டு டீட்டான்னு நீங்கள் எப்பவும் போல் சால்வ் பண்ணாலே போதும். அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் காட் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3. சேம் டீட்டா வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். சொல்யூஷனில் லெட் காட் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு டீட்டா. நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணும்? காட் இன்வர்ஸ் அன்சைட் கொண்டு போகணுமா? அப்போ ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு காட் டீட்டா. காட் டீட்டா வந்து 1 by tan. காட் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 by tan theta. சைடில் எழுதி வச்சுக்கோங்க, அப்போ கம்பேர் பண்ண ஈஸியாக இருக்கும். ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு 1 by tan theta. இப்போ tan theta மேலே கொண்டு போயிடலாம், ரூட் 3 டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம். சரியா? இப்போ டேனில் 1 by root 3 எப்போ வரும்னா 30 degree. 30 degree ஆல்ரெடி பார்த்துட்டோம், pi by 6. அப்போது tan theta is equal to tan pi by 6. இப்போ tan கேன்சல் ஆயிடுச்சுன்னா theta is equal to pi by 6. pi by 6 belongs to minus pi by 2, pi by 2. இது கிளாஸ் புக்கில் எழுதுனாங்கன்னா எழுதுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ டீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ கொஷினில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். காட் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு pi by 6. ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். cosecant inverse of minus root 2. இது வரைக்கும் மைனஸ் வரல, இப்போ மைனஸ் root 2. சேம் சொல்யூஷனில் லெட் cosecant inverse of minus root 2 is equal to theta எடுத்துக்கலாம். cosecant inverse அன்சைட் கொண்டு போனால் minus root 2 is equal to cosecant theta எழுதிக்கலாம். இப்போ cosecant theta என்ன நமக்கு தெரியும்? cosecant theta 1 by sin theta. ஸோ minus root 2 is equal to 1 by sin theta. இப்போ இது அப்படியே அந்த சைடு கொண்டு போயிடலாமா? sin theta அந்த சைடு கொண்டு போயிடலாம், மைனஸ் ரூட் 2 கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ sin theta is equal to 1 by minus root 2. இப்போ சைனில் 1 by root 2 வந்து 45 degree. கரெக்டாக? sin theta is equal to sin pi by 4. அண்ட் மைனஸ் இருக்கிறனால மைனஸ் sin pi by 4ன்னு எடுத்துக்கலாம். சைன் வந்து ஆட் ஃபங்க்ஷன் இல்லையா? sin of minus theta எப்படி எழுதலாம்? மைனஸ் sin theta. அதான் இங்கே நான் மாற்றி எழுதியிருக்கேன். இப்போ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிடலாமா? இப்போ sin theta is equal to sin minus pi by 4. இப்போ theta is equal to minus pi by 4. இது சைனோட ஃபங்க்ஷனால் minus pi by 4 belongs to minus pi by 2 to pi by 2ன்னு எழுதிக்கலாம். தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? டேரெக்டாக கொஷினில் எழுதிடலாம். cosecant inverse of minus root 2 is equal to minus pi by 4. அடுத்த question பார்க்கலாம். நெக்ஸ்ட் question பாருங்க. செகண்ட் ஒன், find the value of.
first subdivision tan inverse of root 3 minus secant inverse of minus 2. இப்போ லாஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன செஞ்சோமோ அதே தான், பட் இங்கே வந்து ரெண்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ப்ளஸ் மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு சம்மே நம்ம 2 வாட்டி செய்வோம் சரிங்களா. லாஸ்ட்டு சம்மோடதே இப்படி 2 டைம்ஸ் செய்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டேனுக்கு அப்புறம் சீக்கன் இன்வர்ஸ்க்கு. சொல்யூஷனில் அங்கே நம்ம வந்து லெட் tan இன்வர்ஸ் ஆஃப் root 3 is equal to தீட்டான்னு எழுதுவோம். இப்போ இங்கே 2 விஷயம் இருக்கனால எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துட்டு அப்புறமா அதை ப்ளஸ் பண்ணிக்கலாம் ஒரு மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ tan inverse of root 3 is equal to x. இப்போ tan inverse அன்சைட் கொண்டு போனால் root 3 is equal to tan x. tanல வந்து root 3 எப்போ வரும்னா pi by 3 60 டிகிரியில் tan 60 டிகிரி அதை வந்து pi by 3ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ root 3 எப்படி எழுதிக்கலாம், இப்போ நான் tan இதை மாற்றி எழுதலாம். முதல்ல tan x is equal to root 3, அடுத்த லைனில் tan x is equal to tan pi by 3. இப்போ tan கேன்சல் ஆயிடுச்சுன்னா x is equal to pi by 3. இப்போ pi by 3 வந்து எந்த லிமிட்டில் வரும்னா tan இருக்கனால minus pi by 2, pi by 2. pi by 3 belongs to minus pi by 2, pi by 2ன்னு எழுதிருங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இப்போ சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் minus 2 அது எப்படி எழுதலாம்னா சேம் லெட் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் minus 2 இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ minus 2 இஸ் ஈக்குவல் டு சீக்கன் இன்வர்ஸ் அன்செட் போனால் சீக்கன் ஒய். இப்போ சீக்கன்னா 1/cos, சீக்கன் தீட்டான்றது 1/cos தீட்டா. அப்போ அதை மாற்றி எழுதணுமா இல்லையா. இப்போ minus 2 இஸ் ஈக்குவல் டு 1/cos ஒய்ன்னு எழுதிக்கலாம். இப்போ cos y மேலே கொண்டு போயிடலாம், 1/-2 வந்து கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ காஸில் 1/2, காஸோட 1/2 எப்போ வரும்னா pi by 3 60 டிகிரி இல்லையா. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2 எப்போ வரும்னா 60 டிகிரி, தட் இஸ் pi by 3. இப்போ இதை மாற்றி எழுதலாம், cos y இஸ் ஈக்குவல் டு காஸ் மைனஸ் இருக்கனால minus pi by 3. இப்போ minus pi by 3 நான் வந்து எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றலான்னா பைலேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. cos y is equal to cos pi minus pi by 3. pi minus pi by 3 எல்சிஎம் எடுங்க. 3 1 3, 3 minus 1 2. இப்போ cos 2 pi by 3, இந்த சைடு cos y அப்படியே இருக்கும். இப்போ cos எடுத்துட்டோன்னா y is equal to 2 pi by 3. கொஷின் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். tan inverse of root 3 minus secant inverse of minus 2. tan inverse of root 3 ஓட வேல்யூ pi by 3 minus secant inverse of minus 2 வேல்யூ 2 pi by 3. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கா, அப்போ நியூமரேட்டர் டைரெக்டாக நம்ம மைனஸ் பண்ணலாம். pi minus 2 pi by 3 that is equal to minus pi by 3. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் லாஸ்ட்டாக நீங்கள் எடுத்து எழுதினாலும் எழுதிக்கலாம். சொல்யூஷன் tan inverse of root 3 minus secant inverse of minus 2 is equal to minus pi by 3. Understand ஆகுதா சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் sin inverse of minus 1 plus cos inverse 1/2 plus cot inverse 2. இப்போ 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 டேர்ம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா. இந்த சம்மில் மட்டும் நம்ம காட் இன்வர்ஸை சால்வ் பண்ண மாட்டோம், ஏன்னா புக் பேக்கில் வந்து அது அப்படியே தான் இருக்குது. ஸோ சைன் அண்ட் காஸ் மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். லெட் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இப்போ சைன் இன்வர்ஸ் அன்செட் பண்ணால் -1 இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸு. இப்போ சைன் தீட்டாவில் -1, ஆக்சுவலாக சைன் 90 வந்து 1, sin 90 degree 1 that is pi by 2. அப்போ இது எப்படி எழுதுறது, -1 எப்படி எழுதுனா minus sin pi by 2 is equal to sin x. இப்போ sin வந்து odd function நமக்கு தெரியும். sin minus theta is equal to minus sin theta. அப்போ வந்து sin minus pi by 2 is equal to sin x. x is equal to minus pi by 2. ஃபஸ்ட் இது கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி அடுத்தது cos inverse. Let cos inverse 1/2 is equal to y. அடுத்த லைனில் 1/2 is equal to cos inverse அன்சைட் போச்சுன்னா cos y. இப்போ cos தீட்டாவில் 1/2 எப்போ வரும்னா 60 டிகிரி, அப்போ pi by 3. 60 டிகிரினா pi by 3 இல்லையா. அப்போ cos pi by 3 is equal to cos y.
cos cancel ஆனால் y is equal to pi by 3. இப்போ இந்த ரெண்டு டேர்ம் கண்டுபிடிச்சிட்டோம்ல, இது அப்படியே நம்ம கொஷினில் எழுதிக்கலாம். cos inverse 1 by 2 plus cot inverse of 2. sin inverse of minus 1 இதோட வேல்யூ என்ன கிடைச்சது நமக்கு minus pi by 2. அடுத்து cos inverse 1 by 2 வந்து pi by 3 plus cot inverse of 2. இப்போ இது ரெண்டுத்துக்கும் LCM எடுக்கணுமா, cross multiple 3 ones are 3 minus 3 pi 2 ones are 2 pi by 2 3s are 6 plus cot inverse 2 minus 3 plus 2 அப்போ minus pi by 6 plus cot inverse 2. இப்போ மைனஸ் வேல்யூ செகண்டாக எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு cot inverse of 2 minus pi by 6 இதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா, புக் பேக்லேயும் வந்து இதை சால்வே பண்ணல, அப்படியே விட்டுருக்காங்க. ஸோ நம்மளும் அதோட முடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க, தேர்ட் சப்டிவிஷன் cot inverse of 1 plus sin inverse of pi by 2 minus secant inverse of minus root 2. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு cot inverse of 1 சால்வ் பண்ணலாம். let cot inverse of 1 is equal to x. 1 is equal to cot inverse அன்செட் போனால் cot x. இப்போ cot x அப்படின்றத 1 by tan x மாற்றிக்கலாம். இப்போ 1 is equal to 1 by tan x. இப்போ tan x into 1 இந்த சைடு போயிடும். tan x into 1 is equal to 1 இல்லையா, into 1 பண்ணாலே போதும். இப்போ tanல வந்து எப்போ 1 வரும்னா tan 45 degree. 45 degree எப்படி எழுதலாம்னா pi by 4. இப்போ tan x is equal to tan pi by 4. இப்போ tan ஓட லிமிட்ன்றனால pi by 4 belongs to minus pi by 2 comma pi by 2. Therefore x is equal to pi by 4. இது ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது sin inverse of minus root 3 by 2 is equal to y. Let sin inverse of minus root 3 by 2 is equal to y. இப்போ sin inverse அந்த சைடு போயிடணும். sin inverse அந்த சைடு போனால் sin yன்னு மாறிடும். ஈக்குவல் டு மைனஸ் ரூட் 3 by 2. நான் ஒரே லைனில் எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு இது அந்த சைடு கொண்டு போகணும் இல்லையா, அதை வந்து நான் வந்து மாற்றி எழுதியிருக்கேன். ரைட் சைடு லெஃப்ட் சைடு எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இன்வர்ஸும் மாறிடுச்சு பாருங்கள், வேல்யூவில் எந்த சேஞ்சுமே இல்லை. கரெக்டாக. இப்போ sin root 3 by 2 எப்போ வரும், sin pi by 3ல் வரும், 60 degree. கரெக்டாக. அப்போ sin y is equal to sin pi by 3. இப்போ சைன்ன்றது ஆட் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும் இல்லையா, மைனஸ் சைன் டீட்டாவை எப்படி எழுதிக்கலாம்னா சைன் மைனஸ் டீட்டான்னு எழுதிக்கலாம். அப்போது சைன் y is equal to சைன் மைனஸ் pi by 3ன்னு மாற்றி எழுதிக்கலாமா. இப்போ சைன் சைன் கேன்சல் ஆனால் y is equal to மைனஸ் pi by 3. ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட் ஒன்று எழுதும். லெட் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் root 2 is equal to zன்னு எடுத்துக்கலாம். இப்போ சீக்கன் இன்வர்ஸ் அன்செட் போனால் சீக்கன்னு மாறிடும். அப்போ நான் மாற்றி எழுதிக்கிறேன், இங்கே எழுதிக்கிறேன் சீக்கன் இசட். இன்வர்ஸ் அன்செட் போயிடுச்சு. ஸோ லெஃப்ட் சைடை ரைட் சைடு அப்படி மாற்றி எழுதிக்கிறேன், மைனஸ் ரூட் 2. இப்போ சீக்கன் இசட்னா 1 by cos இசட்டா, 1 by cos z is equal to minus root 2. cos z மேலே போயிடுச்சுன்னா 1 by minus root 2ன்னு மாறிடும். மைனஸ் ரூட் 2 வந்து டினாமினேட்டில் வரும், cos z வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். இப்போ cos zல எப்போ 1 by root 2 வரும், 45 degree இல்லையா, மைனஸில் இருக்குது. அப்போ இது எப்படியே மாற்றலான்னா cos minus pi by 4. 45 degreeனா pi by 4 நிறைய சம்மில் பார்த்துட்டோம் இல்லையா, cos z. இப்போ இந்த மைனஸ் ரிமூவ் பண்ணோன்னா cos pi minus pi by 4 is equal to cos z. 4 ones are 4, LCM எடுக்கணும் இல்லையா, 4 ones are 4, 4 minus 1 3. 3 pi by 4 is equal to cos z. இப்போ cos கேன்சல் ஆயிடுச்சுன்னா z is equal to 3 pi by 4. இப்போ கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எழுத போகிறோம். இப்போ நான் கொஸ்டினில் இருக்கிறத எழுதிட்டேன், நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸும் எழுதிட்டேன். இப்போ இதை சால்வ் பண்ணும். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்ம் டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்குது, அதை மாற்றி எழுதிக்கலாம். pi by 4 minus 3 pi by 4 minus pi by 3. இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம், ஏன்னா டினாமினேட்டர் சேம். இப்போ 1 pi
minus 3 pi அப்போ 2 minus 2 pi by 4 minus pi by 3 இப்போ 2 1s are 2 2s are cancel பண்ணிடலாம் அப்போ minus pi by 2 minus pi by 3 cross multiple minus 3 pi minus 2 1s are 2 pi by 2 3s are 6 that is equal to minus 5 pi by 6 சரிங்களா இப்போ ஃபைனல் ஆன்சர் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் minus 5 pi by 6 இதுதான் ஆன்சர் இந்த எல்சிஎம்லேயே வந்து இன்னொரு மெத்தடும் இருக்கு இது வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க இல்லை இது ஈஸியாக இருந்தால் இதே ஃபாலோ பண்ணுங்க இது அனதர் மெத்தட் தான் ரெண்டுமே எழுதாதீங்க pi by 4 minus pi by 3 minus 3 pi by 4 இப்போ மூணுத்துக்குமே 12 வந்து காமன் 4 டேபிள் 12 வரும் 3 டேபிள் வரும் 4 டேபிள் வரும் அப்போ இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 4 இன்டூ 4 இன்டூ 3 இன்டூ 3 3 pi minus 4 pi minus 9 pi which is equal to 3 minus 4 minus 1 minus 1 minus 9 minus 10 pi by 12 2 டேபிள் இதை கேன்சல் பண்ணால் minus 5 pi by 6 இதுதான் ஆன்சர் ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் இது வந்து நம்ம ரொம்ப இந்த மாதிரி எல்சிஎம் எடுக்காம டினாமினேட்டர் சேமாக வரதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு எடுக்கிறோம் இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிஞ்சிடும் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா சம்ஸ் எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்